ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது, அதாவது அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்க போகிறீங்க, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, இது பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாத கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது. அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ 2026ஆம் ஆண்டினுடைய 3வது மாதமான மார்ச் மாதத்தில் நம்ம அடியெடுத்து வச்சுருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களானது இந்த மார்ச் மாதத்தினுடைய கிரக அமைப்புகளின் படி தான் வந்து இருக்க போகுது. அதாவது மேசராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 7.5 சனியானது நடந்துகிட்டு இருக்குது. இந்த 7.5 சனியுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா இனி நிறைய இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளில் முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி தான் வந்து இப்போ கொஞ்ச நாள்லேயே வந்து மாற போகிறாரு. ஸோ சனி பகவான் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மாற்றங்களை வந்து கொடுக்க போகிறாரு, என்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை வந்து மாற்றி கொடுக்க போகிறாரு, என்னென்ன யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த வரிசையில் மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. அதுலேயும் இந்த ஒவ்வொரு மாத பலன்கள் அப்படின்றத நிச்சயம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வருட பலன்கள் அப்படின்றது செட் ஆகவே ஆகாது. கிரகநிலைகள் மாற மாற பலன்கள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். நவகிரகங்கள், அதாவது இந்த 9 கிரகங்களில் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் வருட கிரகங்களாக இருக்கும். ராகு, கேது, சனி, குரு. மற்றபடி இருக்கக்கூடிய கிரகங்கள் 5ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்கள் தான். இந்த கிரக நிலைகளை வைத்து தான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அந்த வரிசையில் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கலாம், இல்லைன்னா வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை எதுவுமே நான் செய்யாமல் வெட்டியாகவே இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னா கூட இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஞான உதயம் வரும். ஏதாவது சுயமாக தொழில் செய்யறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு புதுசாக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் உருவாக்கிக்கலாம். ஏன்னா வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. நேரம் நல்லா இருக்கும் பொழுது தாங்க நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நமக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படின்றத நிச்சயம் நம்ம பார்க்கணும். ஸோ கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய நேரம் மேசராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக வெளியூர் போகணும், வெளிநாடு போய் வேலை செய்யணும், இந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணும், இந்த நாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்லாம் ஒரு ஆசைகள் கனவுகளோடலாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கனவுகள் கூட இப்போ மெய்ப்படுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகி இருக்குன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அதுலேயும் இந்த காலகட்டங்களில் புதிய நட்புகள் கிடைக்கும். நமக்கு புதுசாக ஒரு நட்பு கிடைக்கிது அப்படின்னா அதன் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். புதிய நபர்களுடைய நட்புகள் கிடைக்கும். பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சேலரிலையும் இன்க்ரிமெண்ட் கிடச்சிடும். அப்போ உங்களுடைய சூழ்நிலை என்ன ஆகும், மாற ஆரம்பிக்கும். ஒரு 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மேலே ப்ரொமோஷன் கிடச்சி இன்னும் ஒரு 5,000 சேர்த்து கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அது சந்தோஷத்தை தான் தரும். ஏன்னா உங்களுடைய தேவைகளை நீங்கள் செய்துட்டு சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் உங்கள் கையில் காசு தங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதே போல் கூட்டு தொழில் செய்துட்ருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இப்போ நன்மைகள் தான் வந்து நடக்க போகுது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. மேசராசி நேர்களில் பெரும்பான்மையானோர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் திடீர் பயணங்கள் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இந்த திடீர் பயணங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில செலவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது செலவு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த செலவு அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்காது. அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். வியாபாரிகளாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்குங்க.
நீங்கள் எந்த வியாபாரம் வேணால் செய்யலாம். துணி வியாபாரம் செய்யலாம், காய்கறி வியாபாரம் செய்கிறது, எனி பிஸ்னஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம். ஏன்னா எல்லாத்தின் மூலமாகவுமே உங்களுக்கு வருமானங்கள் தான் வந்து கிடைக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் கூட கிடைக்கும். ரெகுலராக யாருக்காவது எதுவும் கொடுக்குற மாதிரி, அவங்கள்ட்ட வந்து டீலிங் பண்ணிக்கிற மாதிரி, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கூட நடக்க போகுது. அதனால் மேசராசிக்காரங்க, ஏழரை சனியானது நடக்க போகுதே, நமக்கு எல்லா கஷ்டங்களானது வந்து சேர்ந்துடுமோ அப்படின்ற ஒரு கவலைகள் இருக்குன்னா அதை விட்டுடுங்க. ஏன்னா சனி பகவான் பெரும்பாலும் வந்து நம்ம செய்திருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து தான் பலன்களை கொடுக்காரு. ஏன்னா அவர் கர்ம காரகன், கர்ம வினைகளுக்கு ஏற்ப தான் பலன்களை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் நல்லது தான் செய்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு நல்லது தாங்க செய்வார். பயப்பட தேவையில்லை. என்ன சனியாக இருந்தாலும் சரி, ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, எது நடந்தாலுமே கூட நாம் நல்லது தான் ஒருத்தங்களுக்கு செய்கிறோம் அப்படின்றப்போ நீங்கள் கவலைப்படவே படாதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ணவே மாட்டார். சின்ன சின்ன உபாதைகளை கொடுப்பாரு தான். அது இல்லை அப்படின்னு முழுசாக வந்து மறுக்க முடியாது. ஆனாலுமே நமக்கு பெருசாக வந்து தாக்கங்களை கொடுக்க மாட்டார். ஓரளவுக்கு வந்து பெருசாக செய்ய வேண்டிய விஷயத்த கூட சாதாரணமாக முடிச்சு விட்டு போயிடுவார். அப்படி தான் சொல்லணும். ஏன்னா சனி பகவான் வந்து நல்லதே செய்ய மாட்டார் அப்படின்லாம் சொல்லவே முடியாதுங்க. நல்லது செய்யக்கூடியவர் தான் இவரும். நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர். நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு, அகம்பாவம், அதாவது தீய எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே அழித்து நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர். ஏன்னா நமக்கு ஒரு சில பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பட்டாதானே கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு திருந்துறவங்க பட்டு திருந்துட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி நம்ம செய்த தவறை உணர வைப்பார். நம்ம செய்த தப்பு தானே, நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய தவறுகளை எல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம அதுக்காக மன்னிப்பு கேட்டு நம்மளை நல்வழியாக்கி நல்ல மனிதனாக்கி வாழ வைக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கிறதுக்கான விஷயங்கள் அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். ஏன்னா அவர் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். ஸோ அதனால் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா புதிய கிரகங்களுடைய மாற்றங்கள் சேர்க்கை இருக்கிறதுனால அங்கார யோகமும் வந்து உருவாக போகுது. இந்த அங்கார யோகம் உருவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் மன அழுத்தம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மனசில் போட்டுட்டு அதுக்காக வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மன அழுத்தத்தால் நீங்கள் சிரமப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மேசராசி நேயர்களாக இருக்கீங்க, திருமணமாகி இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உறவில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா தம்பதிகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படும். இந்த கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளும் அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால் நல்லா புரிஞ்சு நடந்துக்கோங்க. இல்லைனா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போங்க. கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது தான் நல்லது. அதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய ஆபத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஜோதிட பதிவுகளானது கொடுக்குறோம். கிரகமைப்புகளுக்கு ஏற்ப உங்களுக்கு இப்படிலாம் இருக்க போகுது, இதுக்கேற்ற மாதிரி பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் வந்து பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு சிலர் வந்து தாழ்ந்து போகிறது தான் நல்லது. தேவையில்லாமல் விஷயங்களை வந்து பேசும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது அதிகரிக்கத்தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்துல எல்லாமே நீங்களும் வந்து கவனமாக தாங்க இருக்கணும். அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும். ஆனால் அது வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஏன்னா நேரங்கள் மாற மாற இந்த மாதத்திலே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சரியாக போயிடும். அதனால் இந்த பிரச்சனைகள் வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. வரக்கூடியதை வந்து பெரிய அளவில் பிரச்சனைகளாக மாற்றிக்காமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமாளிச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ ஒவ்வொருத்தருமே உங்களுடைய சூழ்நிலைகளை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். பெரும்பாலும் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்னு ஒன்றுமே ஏற்படாது. இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் மேசராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் முருகனை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க. இது மாதிரி ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது நிச்சயம் குறைய ஆரம்பிக்கும்.
இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.